அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். நெல்லை மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாமிரபரணி ஆற்றில் ஆய்வு செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நெல்லை மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாமிரபரணி ஆற்றில் ஆய்வு செய்து வருகிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடல் அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறார். மேலும் அதிகாரிகளிடம் அவர் அங்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக ஏற்கனவே தமிழ்நாடு முதலீட்டாளர் சங்கம் நடத்திய அந்த மாநாட்டின் போது ஒப்பந்தத்தில் கையெழுத்தான நிறுவனங்களுடன் புதிய திட்டங்களுக்கான மதிப்பீட்டின் அடிப்படையில் தொடர்ச்சியாக திட்டங்களை முதலமைச்சர்கள் துவங்கி வைத்தார். இந்நிலையில் தற்போது பொதுமக்களை சந்திப்பாக கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரமாக அண்ணாரப்பேட்டையிலிருந்து பாளையங்குறிச்சி நோக்கி தொடர்ச்சியாக நடந்து பொதுமக்களை சந்தித்து வருகிறார். இந்நிலையில்தான் இதற்கு முன்னதாக திருநெல்வேலி கட்டப்பட்டு வரும் புதிய பாலம், பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டு வரும் புதிய பாலம் உள்ளிட்ட விஷயங்களை முதலமைச்சர்கள் பார்வையிட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஆற்றுக்கரையோரம் இருக்கக்கூடிய சுத்தப்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்தும் விதமாக கடந்த தென் மாவட்டங்கள் போது கடந்த வருடத்தில் பெய்த வெள்ளத்தின் காரணமாக பல இடங்களில் சேதமடைந்தது. எனவே தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த கரைகளை பாதுகாப்பும் பொருட்டு பல்வேறு திட்டப் பணிகளுக்கு முதலில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர்கள் நேரடியாக சென்று அந்த ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய இடங்களில் வேலை நடந்து வரும் இடங்களையும் முதலமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அந்த பல்வேறு ஆற்றை சுத்தப்படுத்தும் வகையில் பல்வேறு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அது குறித்து முதலமைச்சர்கள் கேட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.